நாம சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம வீட்டு பக்கத்துலயோ இல்ல நாம இருந்த ஊர்லயோ கண்டிப்பா ஒரு பாழடைஞ்ச வீடு இருந்திருக்கும். தப்பி தவறி கூட ராத்திரி நேரத்துல அந்த பக்கம் போயிட மாட்டோம். வீட்டில் கரண்ட் போயிடுச்சுன்னா பக்கத்து வீட்டு குழந்தைங்க கூட சேர்ந்து பேய் கதை பேசும்போது கண்டிப்பா அப்படி ஒரு வீட்டை பத்தி பேசியிருப்போம். இந்த அனுபவம் உங்களுக்கும் இருந்ததுன்னா நிச்சயம் இந்த கதை உங்களை அந்த குழந்தை பருவத்துக்கே கூட்டிட்டு போகும். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் திவ்யதர்ஷினி. இது திரு கல்கி அவர்களின் பாழடைந்த பங்களா. இந்த கதை கதாசிரியர் கல்கி சொல்ற மாதிரியே தான் ஆரம்பிக்குது. ஆசிரியருடைய நண்பர் ஒருவர் தஞ்சாவூர்லேருந்து சென்னையில் இருக்கிற பல்லாவரத்துக்கு குடிவர இருக்கிறதாகவும் அதுக்கு தனக்கு ஒரு வீடு பார்த்து கொடுக்கும்படியும் கேட்டிருந்தாரு. அதனால் கல்கி அவர்கள் அவருடைய இன்னொரு நண்பரை கூட்டிட்டு பல்லாவரத்துக்கு போயிருந்தாரு. இந்த நண்பர் கொஞ்சம் வசதியானவர்ங்கிறதுனால பெரிய பெரிய பங்களாக்கள் இருக்கிற ஏரியாவா அவர் பார்த்துட்டு வந்த போது ஒரு குறிப்பிட்ட பங்களா இவருடைய கவனத்தை ஈர்த்துச்சு. நல்ல விசாலமான ஒரு தோட்டத்துக்கு நடுவில் அமைஞ்சிருந்தது அந்த பழைய காலத்து பங்களா. எங்க பார்த்தாலும் ஒட்டடையும் தூசியும் படிஞ்சிருந்ததுனால ரொம்ப காலமா அதுல யாருமே குடியிருக்கலங்கிறது நல்லாவே புரிஞ்சுது. அந்த பங்களாவை சுத்தி இருந்த தோட்டத்துடைய நிலைமை அதை விட மோசமா இருந்தது. இடி விழுந்து மொட்டையா போன தென்னை மரம், தண்ணி இல்லாத கிணறுன்னு பார்க்கவே ஒரு மார்க்கமா இருந்தது. அதையெல்லாம் கொஞ்சம் பெருங்கி சுத்தம் பண்ணி தரைக்கு புதுசா தளம் போட்டு கொஞ்சம் பூச்செடிகளை வாங்கி வச்சா அந்த பங்களா பார்க்கறதுக்கு அவ்வளவு அம்சமா இருக்கும் அப்படின்னு இவரை நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அங்க ஒரு தோட்டக்காரன் வந்து நின்னான். இந்த வீட்டுக்கு என்னப்பா வாடகை? 60 ரூபாய்ங்க. இவ்வளோ பெரிய மாளிகைக்கு 60 ரூபாய் தானா அப்படின்ட்டு ஆசிரியருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நீங்க இங்க குடித்தனம் வர போறீங்களா? ஆமா, வரலான்னு தான் பாக்குறேன். இப்படித்தான் ரொம்ப பேரு சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் ஏன் இங்க யாரும் குடி வரல? அந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாதுங்க. குடித்தனம் வரதா இருந்தா சொல்லுங்க, இன்னும் ஒரு 5 ரூபாய் குறைச்சு கூட கொடுப்பாங்க அப்படின்னு அந்த தோட்டக்காரன் சொன்னதும் அந்த வீட்டை பத்தி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்ட்டு ஆசிரியருக்கு புரிஞ்சுது. அந்த ரோட்டோரத்திலேயே ஒரு பொட்டி கடை இருந்தது. அதை பார்த்த உடனேயே ஆசிரியருக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அதனால அங்க போய் அந்த கடைக்காரர்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு. இந்தாப்பா 2 சோடா குடு. இந்தாங்க சார். எத்தனை வருஷமா நீ இந்த ஏரியால இருக்க? நமக்கு பூர்வீகமே இங்க தாங்க. ஓ, அப்படியா? அப்போனா இந்த ஏரியா பத்தி உனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நமக்கு இங்க எல்லாமே அத்துப்படி. அப்படியா? அது சரி, இந்த பக்கத்து பங்களாக்கு ஏன் யாருமே குடி வர்றதில்ல? உனக்கு ஏதாவது தெரியுமா? ஐயா, விஷயமில்லாம 40 வருஷமா ஒரு வீடு பூட்டி கிடக்குமா அப்படின்னு அந்த கடைக்காரர் அந்த பங்களாவுடைய கதையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 2 கலரு, 2 அணா பெப்பர்மின்ட்டு, 3/4 அணாக்கு வெத்தலை பாக்குன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. துபாஷ் வரதராஜ முதலியார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருங்க. ரொம்ப வருஷமா அவருக்கு குழந்தை இல்லாம கடைசியில ஒரு பொன் குழந்தை பிறந்தது. அவருடைய மனைவி நோய்வாய்ப்பட்டிருந்ததுனால இந்த பங்களா கட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க இறந்து போயிட்டாங்க. பாவி மனுஷன். அதுக்கப்புறம் இளைய தாரமா ஒருத்திய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு. அவ பேரு கற்பகம். ஆரம்பத்திலிருந்தே கற்பகத்துக்கு இவருடைய பொண்ண செங்கமலத்தை பிடிக்காது. முதலியாருக்கோ தான் புது மனைவியை விடுறதுக்கும் மனசு இல்ல, இன்னொரு பக்கம் தான் ஒரே பொண்ணான செங்கமலத்தை விடுறதுக்கும் மனசு இல்ல. செங்கமலத்துக்கு அப்போ 12 வயசு இருக்கும். ஒரு நாள் அவ முதலியார் கூட விளையாண்டுட்டு இருக்கும் போது கற்பகத்தை பத்தி ஏதோ ஒரு புகார் சொல்லியிருக்கா. அதை ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருந்த கற்பகம் ஆத்தரத்துல காய் வெட்டுற கத்திய கொண்டு வந்து ஒரே குத்தா இந்த செங்கமலத்தை குத்தி போட்டுட்டாளாம். பாவம் அந்த பொண்ணு அந்த இடத்துலயே செத்து போச்சு. முதலியாரு கண்ணீர் விட்டு கதறி இருக்காரு. கொல்லப்பட்டதோ அவருடைய ஒரே பொண்ணு, குலகாரியோ அவருடைய ஆசை மனைவி. என்ன செய்வாரு பாவம்? வெளியில தெரிஞ்சா கற்பகத்தை தூக்குல போட்டுருவாங்களேன்னு பயந்து மனைவியை காப்பாத்துறதுக்காக அவரே கொல்லப்புறத்துல ஒரு பள்ளம் தோண்டி செங்கமலத்தை அதுல புதைச்சிட்டாரு. செங்கமலம் அவளுடைய மாமா வீட்டுக்கு போயிருக்கிறதா பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் சொல்லி நம்ப வச்சாரு. ஏதோ சந்தேகப்பட்டு விசாரிச்ச போலீஸ்காரங்களுக்கு நிறைய பணம் கொடுத்து விஷயத்தை அப்படியே அமுக்கிட்டாரு. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நாள் முதலியார் இருக்கல. செங்கமலம் செங்கமலம்னு புலம்பிக்கிட்டே இருந்தவர் ஒரு நாள் இறந்தே போயிட்டாரு. அவருடைய ஆவி இந்த பங்களாவுடைய தோட்டத்துல உலாவிக்கிட்டு இருக்கிறதாகவும்
ராத்திரி நேரத்துல செங்கமலம் செங்கமலம்னு பரிதாபமா கூப்பிடுற சத்தமும் அந்த தோட்டத்துல அடிக்கடி கேட்கும். ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு நம்பிக்கையில தானே, அதனால தாங்க இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்றதில்ல. ஏதோ நீங்க கேட்டீங்களேன்னு சொன்னேன். நீங்க ஒரு தோட்டக்கார கிழவனை பாத்தீங்கல்ல, அவன்தான் செங்கமலத்தை புதைக்கிறதுக்கு கூட இருந்து உதவி பண்ணவன். அவன் சொல்லிதான் எனக்கே விஷயம் தெரியும். இந்த விஷயம் ஒரு மாதிரி வெளியில எல்லாருக்கும் பரவிடுச்சு. அதனாலதான் யாருமே இந்த பங்களாக்கு குடி வர்றதில்ல. அப்படின்னு அந்த கடைக்காரர் சொன்னார். நம்ம ஆசிரியர் இந்த மாதிரியான கதைகள் நிறையாவே கேட்டிருக்காரு. பட்டணங்களில் கொலை நடந்த வீடு அப்படின்னும் பேய் வாழ்ந்த வீடு அப்படின்னும் பல வீடுகளுக்கு எப்படியோ இந்த மாதிரி பேர் வந்துடுது. அந்த மாதிரியான வீடுகள் மலிவான வாடகைக்கு கிடைக்கிறதும் வழக்கம். ஆசிரியர் கூட ஒரு தடவை அந்த மாதிரி 50 ரூபாய் வாடகை போகக்கூடிய ஒரு வீட்டை வெறும் 16 ரூபாய் கொடுத்து இருந்திருக்காரு. அவர் இருந்த வரைக்கும் ஒரு பேயும் பிசாசும் வந்து இவருக்கு தொந்தரவு கொடுத்ததில்ல. ஆனாலும் இந்த சோடா கடைக்காரன் சொன்ன கதை என்னவோ ஒரு மாதிரி இவர் மனசில் வந்து பதிஞ்சிருச்சு. அது கண்டிப்பாக பொய் அப்படின்னு சொல்லி இவரால் நம்ப முடியல. அந்த பங்களாவுடைய தோற்றம் ஒருவேளை இந்த கதை நிஜமாக இருக்குமோ அப்படின்னு நினைக்க வச்சது. இவ்வளவு குழப்பத்தோட அந்த வீட்டை தான் நண்பருக்கு பார்க்குறதுல அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால் வேற ஒரு வீட்டை 40 ரூபாய் வாடகையில் பார்த்து அவரை குடி வச்சார். ஆனாலும் அந்த பாழடைஞ்ச பங்களாவுடைய ஞாபகம் மட்டும் அவர் மனசுலேருந்து போகவே இல்லை. அடிக்கடி அந்த வீட்டுடைய ஞாபகம் வந்து அவரை சரியாக வேலை செய்ய விடாமல் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தது. உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலன்னா அவர் வாழ்க்கையே நிம்மதி இல்லாம போயிடுமோன்னு பயப்பட ஆரம்பிச்சாரு. அதனால அவருடைய நண்பர் பல்லாவரத்துக்கு குடி வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் அவரை பார்க்க போயிருந்தாரு. ரொம்ப நேரமா பல கதைகளை பேசிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய நண்பர், அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பேய்களை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? பேய்களை பத்தின என்னுடைய அபிப்பிராயம் இருக்கட்டும், அந்த பேய்களுக்கு என்ன பத்தி என்ன அபிப்பிராயம்னு கேட்டு சொல்ல முடியுமா? போங்க சார், எப்ப பாரு உங்களுக்கு ஜோக்கு தான். அப்படி பேய்களுக்கு உங்களை பத்தி என்ன அபிப்பிராயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா இதே ரோட்ல 10ஆம் நம்பர் பங்களாவுக்கு பாதி ராத்திரியில போனீங்கன்னா நேர்லயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இத கேட்டதும் ஆசிரியருக்கு சுருக்குன்னு இருந்தது. இவர் மனசுல இருக்கிற அதே பங்களாவை பத்தி தான் நண்பரும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதனால அதை பத்தி விவரமா சொல்ல சொல்லி கேட்டாரு. துபாஷ் வரதராஜ முதலியாருடைய கதைய ஆசிரியர் கேள்விப்பட்டிருந்த மாதிரியே தான் நண்பரும் சொல்லிக்கிட்டு வந்தாரு. ஆனா அதோடைய முடிவு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அந்த வித்தியாசமான முடிவை கேட்டதுக்கு அப்புறம் ஆசிரியருடைய நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சது. சார், பிஞ்சிலிய பழுத்ததும் பாங்களே, அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் செங்கமலம். முதலியாருடைய 2வது மனைவி கற்பகம் செங்கமலத்து மேல ரொம்ப பிரியமா தான் இருந்தா. ஆனாலும் எப்பவுமே இந்த குழந்தை அவகிட்ட எரிஞ்சு விழுகிறதும் சண்டை பிடிக்கிறதும் ஒரே கூச்சலா இருக்குமா. கற்பகம் இதெல்லாம் சகிக்க முடியாம ஒரு நாள் முதலியார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்திருக்கா. அதுக்கு முதலியாரோ, இன்னும் கொஞ்சம் நல்லா அவளுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பிடலாம், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துட்டுரு அப்படின்னு ஆறுதல் சொன்னாராம். இதையெல்லாம் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்த அந்த செங்கமலம் திடீர்னு அவர் முன்னாடி வந்து, நான் இருக்கிறது தானே உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, தோ என் அம்மாவே என்னை கூப்பிடுறா, நான் அவகிட்டயே போறேன் அப்படின்னு சொல்லி இடுப்புல மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து சட்டுன்னு தான் மாறல குத்திக்கிட்டு அங்கேயே உயிரை விட்டுட்டாளாம். இந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாதுன்னு முதலியார் தோட்டக்காரனுடைய உதவியோட அவளை கொள்ளையிலேயே புதைச்சிட்டாராம். அப்புறம் அவரும் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு பட்டணத்துக்கு போயிட்டாரு. அன்னையிலிருந்து தினமும் ராத்திரி முதலியாருடைய மூத்த சம்சாரத்து ஆவி பங்களா வாசல்ல வந்து நின்று செங்கமலம் செங்கமலம்னு கூப்பிடுதான். அது கூப்பிட்டதும், தோ வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே செங்கமலத்தோடைய ஆவி வெளியில வருதாம். 2 ஆவிகளும் ராத்திரி எல்லாம் பங்களா தோட்டத்துக்குள்ள அப்படி சத்தம் போடுமா. அப்படின்னு அந்த நண்பர் சொல்றதை கேட்டதும் ஆசிரியருடைய குழப்பம் இன்னும் அதிகமாயிடுச்சு. இதில் எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. ஆமா, நீங்க இந்த ஊருக்கு வந்து 10 நாள் தான் ஆச்சு. இந்த விவரமெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னா? அந்த பங்களாவுக்கு பக்கத்துல ஒரு சோடா கடை இருக்கு, அந்த கடைக்காரன் தான் சொன்னான். அப்படின்னு இவருடைய நண்பர் சொன்னதும் ஆசிரியருக்கு வந்த கோவத்துக்கு அளவே இல்லை. அட பாவி,
என்னெல்லாம் கதை கட்டுறான் அவன். இருங்க அவனை வச்சுக்கிறேன். அப்படின்னு சொல்லி 2 பேரும் நேராக அந்த சோடா கடைக்காரங்கிட்ட போனாங்க. இவங்க 2 பேரும் போன போது அந்த கடைக்காரர் ஒரு நாவலை படிச்சுக்கிட்டு இருந்தாரு. என்னப்பா, நீ எங்க கிட்ட சொன்ன கதையெல்லாம் நீயே கற்பனை பண்ணதா இல்ல நீ படிக்கிறியே அந்த நாவல்ல இருக்கிறதா? பாத்தீங்களா, இதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். இப்போ நீங்க ஏன் இப்படி கேக்குறீங்க அப்படின்னு எனக்கு புரியுது. உங்ககிட்ட ஒரு மாதிரியும் இவர்கிட்ட வேற விதமாவும் சொன்னேன். ஆனா ஏன் அப்படி சொன்னேன்னு தெரியுமா? நிஜமா என்ன நடந்ததுன்னு சொன்னா நீங்க ஒரு நாளும் நம்ப மாட்டீங்க. அதனால தான் அப்படி சொன்னேன். சரிப்பா, அந்த நிஜம் என்னன்னு தான் சொல்லிடேன், அதையும் கேக்குறேன். நீங்க கேக்குற மாதிரி இருந்தா நான் தாராளமா சொல்றேன். எனக்கு என்ன நஷ்டம்? அப்படின்னு அந்த நெஜ கதையை சொல்ல ஆரம்பிச்சான் கடைக்காரன். அதை கேட்க கேட்க ஆசிரியருக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது. அப்படி என்ன கதையை தான் சொன்னான் அந்த கடைக்காரன். உண்மையிலேயே செங்கமலம் தற்கொலை பண்ணிக்கிட்டாளா இல்ல கொலை செய்யப்பட்டாளா? இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி இன்னும் அவளுடைய ஆவி அந்த பங்களாவுக்குள்ள வந்து போகுதா? பார்க்கலாம் அடுத்த பதிவுல. வரும் சனிக்கிழமை மாலை 7:30க்கு சேனலை செக் பண்ணி பாருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்ய தர்ஷினி. நன்றி.